தேனி அருகே உள்ள பண்ணை வீட்டில் பாரதி ராஜாவின் உடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவிடம் கேட்கலாம். ரகு, வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இயக்குனர் இமயம் என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடியவர் இயக்குனர் பாரதி ராஜா தனது 84 வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று அதிகாலை சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலேயே உயிரிழந்தார். இவருடைய மறைவு என்பது திரையுலகில் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். இவருடைய மறைவிற்கு திரையுலகினர், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என பலரும் காட்சிகளை பார்த்தோம். அதே போல் நேற்று நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலையும் பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்களை நேரில் அஞ்சலி செலுத்தினர். நேற்று காலையிலிருந்து நேற்று இரவு 9 மணி வரை அஞ்சலிக்காக நீலாங்கரையில் வைக்கப்பட்டது. அதன் பிறகு நேற்று இரவு 9 மணி அளவில் வாகனம் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு பாரதி ராஜாவான சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்ணை வீட்டிலானது இந்த இறுதி சடங்கானது நடைபெற இருக்கிறது. முழு அரசு மரியாதையுடன் அந்த அடக்கமானது செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அதிகாலை 6:20 மணி அளவில் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்ட பாரதி ராஜாவின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய பண்ணை வீட்டிலானது வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் அவருடைய உடலை கண்ணீர் அஞ்சலியோடு அவர் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அந்த சோகமான ஒரு கனத்த இதயத்தோடு நேரில் அவருடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போல் இந்த பல ஏற்பாடுகளும் அரசு மரியாதைக்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான போலீசார்களும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து இந்த பண்ணை வீட்டிற்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இயக்குனர் பேரரசு, R.K. செல்வமணி மற்றும் பாரதி ராஜாவுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அவருடைய குழந்தைகள், பேத்தி என அவருடைய குடும்பத்தார் அனைவருமே தொடர்ந்து அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியை பார்த்து வருகிறோம். அதே போல் தொடர்ந்து நேற்றைய தினம் கூட நீலாங்கரையில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலுக்கு பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முன்னணி நடிகர்கள், நடிகைகள் அஞ்சலி செலுத்தினார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், முன்னாள் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியை பார்த்தோம். அதே போல் திரைப்பிரபலங்கள் எடுத்துக்கொண்டால் நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், இசையமைப்பாளர் இளையராஜா, சிவகுமார், சூர்யா, சத்யராஜ், ராதிகா சரத்குமார், ரேகா, சுகன்யா, கீர்த்தி சுரேஷ், பிரபு, கவிஞர் வைரமுத்து, இயக்குனர் மணிரத்னம், நடிகர் கவுண்டமணி, பிரபுதேவா, இயக்குனர் பார்த்திபன், சித்தார்த், நாசர், கார்த்தி உள்ளிட்டோரும் தொடர்ந்து நேரிலே அஞ்சலி செலுத்தியதை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அதே போல் இயக்குநர்களில் முருகதாஸ், மாரி செல்வராஜ், S.A. சந்திரசேகர், மிஸ்கின், பேரரசு, R.V. உதயகுமார், வையாபுரி, பாண்டியராஜன், ரமேஷ் கண்ணா உள்ளிட்ட பலரும் நேரில் அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியை பார்த்து வருகிறோம். ஒவ்வொருவரும் அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்களுடைய பணியாற்றிய அனுபவங்கள், அதே போல் அவருடைய பழகிய நினைவுகளை உள்ளிட்டவற்றை பகிர்ந்து அந்த இறுதி அஞ்சலியை செலுத்தக்கூடிய அந்த காட்சியுமே பார்த்தோம். இவரை பொறுத்தவரை 44 மேற்பட்ட அந்த படங்களை இயக்கியிருக்கிறார். பெரும்பாலான படங்கள் வெற்றி படமாகவே அமைந்திருக்கிறது. குறிப்பாக இவருடைய இயற்கை சார்ந்த அந்த ஒரு தனித்துவமான அந்த பாணியில் இயக்கக்கூடிய அந்த படங்கள் பெரும்பாலும் வெற்றி படங்களாகவே அமைந்திருக்கிறது. தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குநராக 70-80 காலகட்டங்களில் தொடர்ந்து அவர் வலம் வந்தார் பாரதி ராஜா. இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கிய இயக்குநர்கள் கூட அவரிடம் பணியாற்றியவர்கள் தான் ஒரு சிலர் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாகவே உடல்நலக்குறைவு காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த அவர் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையில் இருந்தால், அதே போல் வெளிநாட்டிலும் சிகிச்சை எடுத்து வந்தார். அதன் பிறகு இறுதியாக வீட்டிலேயே சில மாதங்களாக தொடர்ந்து அவர் சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் நேற்றுதான் அவர் சிகிச்சை பலனின்றி தொடர்ந்து அந்த மருத்துவமனையில் இருந்தவாறு சிகிச்சை பெற்றிருந்தார். அதன் பிறகு அவருடைய சிகிச்சை என்பது குறைந்து வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்த நிலையில் நேற்று அதிகாலை அவர் உயிரானது தெரிந்தது. விவரங்களுக்கு நன்றி ரகு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.